இந்திய மீனவர்களின் அத்துமுறை தொடர்பாக நான் தனிப்பட்ட முறையில் இந்திய அரசுடன் பேசுவேன் என பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தெரிவித்திருந்தேன். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது தெளிவாக சொல்கின்றேன். இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் 2016ஆம் ஆண்டு உடன்பட்டிருக்கு. இந்த பிரச்சனை, அதாவது இழுவை மடி இலங்கை இந்திய கடலிலே சூழலுக்கு பாதிப்பு தடை செய்ய வேண்டும் என்று. ஆனால் இங்கு பிரச்சனையாக இருக்கிறது இந்தியாவிலே, தமிழ்நாட்டு அரசாங்கம் முயற்சி எடுக்கும் போதுதான் இந்த திருவினை வெற்றியளிக்கும். எங்களுடைய அர்ச்சுனா உட்பட அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் தமிழ்நாட்டுக்கு சென்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவோடும் கலந்துரையாடி, அங்கு மீனவர்களோடும் ஏனைய அரசியல் கட்சிகளோடும் கலந்துரையாடி எங்களுடைய தொப்புள் கொடி உறவை வலுப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டிற்கு இவர்கள் செல்வார்களாக இருந்தால் எங்களுடைய வடக்கு மாகாணத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினை மிக விரைவாக சுகமாக தீர்க்கும் என்ற நம்பிக்கை கடற்தொழிலாளர்களுக்கு இருக்கின்றது. என்றால் 2 அரசாங்கங்களும் தயாராக இருக்கின்றது. தமிழ்நாடு இதுக்கு ஆதரவாக அல்லது எங்களுக்கு அதாவது வடக்கு கடற்தொழில் மீது தமிழ்நாட்டு அரசாங்கம் கரிசனை காட்டவில்லை. நாங்கள் 3 கடிதத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவிற்கு நல்லெண்ணத்தோடு ஒற்றுமையோடு சகோதரத்துவத்தோடு அனுப்பியிருந்தோம். ஆனால் பதில் தரவில்லை. இருந்தாலும் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளாக நீங்கள் சென்று இந்த பிரச்சனையை தமிழ்நாட்டிலே பேச வேண்டும். தமிழ்நாட்டு முதலமைச்சரை சந்திப்பதன் ஊடாக இது தீர்க்க முடியும், தீர்க்கலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதை அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்ய வேண்டும். அவர்களுக்கு ஆதரவாக நாங்களும் குரல் கொடுப்போம் என்ற செய்திதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அரிசி இருக்கு, அது இதெல்லாம் கொண்டு இல்லையா? அப்போ அந்த மாதம் இதில் ஒரு பாடி இருக்குது, நீங்கள் கைது கொடுக்குறாங்க. அப்போ அப்படி சரியா? அப்போ அந்த பிரச்சனையோடு வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் பிரதிநிதிகளுக்கும் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கும் இடையிலான சந்திப்பொன்று யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது. நாவாதுரை சென்ட் நீக்கல்ஸ் சனசமூக நிலைய மண்டபத்தில் குறித்த கலந்துரையாடல் இன்று காலை இடம்பெற்றது. வடமாகாண கடற்றொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக இதன்போது ஆராயப்பட்டது. இந்த தேர்தலில் எங்களுடைய அரசியல்வாதிகளை நம்பாமல் கடற்தொழில் சமூகம் சார்ந்த எல்லாருமே சேர்ந்து இந்த அரசுக்கு, உங்களோட இப்ப இருக்கிற அரசுக்கு வாக்களிச்சு, நம்பாமல் உங்களுக்கு நம்பி வாக்களிச்சு. அதாவது உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் புலிகள் இருக்கிற காலங்களிலேயே கடந்த கடற்தொழில் அமைச்சராக இருந்த டாக்டர் தேவானந்தா அவர்களுக்கு ஒரு சீட்டு கண்போம், இப்பவும் கண்போம் என்றுதான் அது இருக்கு. ஆனால் இன்றைக்கு அவருக்கு அந்த வாக்கு அடிபட்டதுக்கு காரணமே தட்டப்பண்ணையால் தான் இன்றைக்கு வாக்கு எல்லாம் கடத்தொழில் சமூகம் அவருடைய சமூகமாக தான் இருந்தது. இன்றைக்கு அடிபட்டதுக்கு காரணம் தட்டப்பண்ணை. இன்றைக்கு இங்கே இந்த இடத்துல இருந்து ஒரு சென்று மட்டும் ஒரு பறவைக்கடல் சிறு தொழிலாளர்களுக்குரிய கடல். அந்த கடலை ஆக்கிரமிச்சு இத்தனை பண்ணைகளை அமைச்சு, நாங்கள் பண்ணைகளை அமைக்க வேணாம்னு நாங்கள் சொல்ல வரேன். எங்களுக்கு பொருளாதார முக்கியம் நாட்டுக்கு, அந்த நாட்டை நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டும். ஆனால் பொருத்தமான இடங்களை அட்டப்பண்ணைகளை போட்டு நீங்கள் வளத்தை பெருக்குங்கள் என்று நாங்கள் கூறுகிறதை தவிர அட்டப்பண்ணைக்கு எதிரானவர்கள் அல்ல. அப்ப இங்கிருந்து அந்த ஊரசந்தி மட்டும் அந்த பறவைகள் உங்களுக்கு தெரியாத பண்ணைக்கு பின்னுக்கு கோட்டை பின்னுக்கெல்லாம் ஒரு சாதாரணமாக மீனவர்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை, அன்னநாடு வாழ்வாதாரத்தை அந்த இடத்தான் கொண்டு வரோம். சொன்னா பீச்சு வேலை, அடி வேலை எல்லாம் சேர்ந்து அதுக்குள்ள பெரிய மீன்களை பிடிச்சா தன்னுடைய அண்டநாடு வாழ்வாதாரத்தை கொண்டு போகணும். இன்றைக்கு அதுக்குள்ள போகலாம். ஏனண்டா சுத்து வர எல்லாமே வேலி அடைச்சு, ஒரு மீன் கூட இங்கே வராது, நான் கூட உள்ள வராது. இது ஒரு உண்டியல் மாதிரி இந்த கடை இதுக்குள்ள வரையலாம். ஏன்னா எல்லாமே அங்கே மதிப்படும். அப்ப இதே காரணம்தான் இந்த அரசாங்கத்துக்கு முதல் இருந்த அரசாங்கத்தில் நடந்தது. அதை நாங்கள் கவனத்தில் கொள்ளுவோம். எங்களுக்கு இந்த அட்டப்பண்ணை நாங்கள் மறுப்பில்லை, அட்டப்பண்ணையை பொருத்தமான இடங்களில் போடுவோம். இதை நீங்கள் இந்த அதாவது இங்கே இருக்கிற இந்த பறவைக்கடலில் இருக்கிற அட்டப்பண்ணை எல்லாத்தையும் அகற்றுறதுக்குரிய வழியை பாருங்க, திரும்பவும் கொடுக்குறதுக்குரிய வழியை பார்க்காது. ஏன்னு சொன்னால் இது ஒரு போகம் கொடுத்துருப்பீங்க, அதை நீங்கள் இந்த போகத்தோட நிப்பாட்டி அடுத்த தடவை அந்த போகத்தை கொடுக்காது. ஏன்னு சொன்னால் இது சிறு கைத்தொழில் சிறு தொழில்காரர்
அதில் வாழ்வாதாரம் கொண்டு வாழ்ற இடம்தான் இந்த ஏரியா. அவருடைய கடத்தொழில் சமூகம் நல்ல மாதிரி இருக்கணும், இந்த அரசாங்கத்தோட நல்ல மாதிரி இருக்கணும் மட்டும்தான் இந்த அட்டப்பண்ணை ஒரு முக்கிய ஒரு காரணமாக நீங்கள் அதை அதற்குரிய வழியப்பாரு. இரண்டாவது, எங்களுடைய கடத்தொழில் சமூகத்துக்கு ஒரு நாங்கள் இன்று வரைக்கும் வச்சிருக்கிறேன்னு சொன்னால் எங்களுடைய பலத்தை பேசுறது. அதாவது உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் ஒரு 45 நாள் நிப்பாட்டி ஒரு அந்த தொழிலை நிப்பாட்டி நிவாரணம் கொடுப்பாங்க. அந்த கடன் பணம் பெருது. இன்னைக்கு நாளைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், எங்களோட கரை ஓரங்களில் தொழிலாளிகள் கொண்டு வர கடல் உணவை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல குஞ்சு நண்டு, இந்த குஞ்சு நண்டுகள் ஏன்னு சொன்னா நாங்கள் அந்த டைம்ல ஒரு 45 நாள் விட்டு அவர்கள் நிவாரண குழுப்பமாக இருந்தால் இன்றைக்கு நாங்கள் கோடீஸ்வரராக இந்த இடத்துல இது ஒரு 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 சின்ன ஒரு உண்டியல் மாதிரி இந்த கடல். இந்த கடல் எங்களை ஒரு 5000-6000 தொழிலாளர்கள் குடும்பங்கள், 5000 தொழிலாளர்கள் குடும்பங்கள் வாழ்றவர்களிடம் இந்த இருக்கு. அப்ப அந்த அதே மாதிரி நீங்க கவனத்தில் எடுக்கணும்னா, நாங்கள் ராஜ்யசேனை இருக்கிறது இந்த கோரிக்கையை வச்சுட்டு வரோம்னு சொன்னா ஒரு நிவாரணத்தை கொடுத்து கடல் வளத்தை பெருக்கிறதுக்குரிய ஒரு இடம், அதை கட்டாயம் அதை நீங்கள் அதை செய்து வரணும். நாங்கள் இந்த இடத்தை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக முக்கியமாக அந்த அட்டப்பண்ண விஷயம் தான் எங்களுக்கு அந்த நான் கொஞ்சம் எங்களுக்கு என்ன முரண்பட்டு வந்த நான் அந்த இடத்துல இருந்தேன். அந்த இடத்துல முரண்பட்டு வந்த இதுக்கான முரண்பட்டு வந்ததுக்காக நான் சொல்றேன், அட்டப்பண்ணைய எங்களுடைய கடத்தொழில் சமூகம் சொல்றேன். அந்த நிப்பாட்டு சொல்லையில எங்களை ஏரியாவுக்கு நிப்பாட்டு, எங்களை இதுக்கு நிப்பாட்டு. நன்றி. எங்களுக்கு ரோட பிரச்சனை ரோட பொது பிரச்சனையாக முடியும். விடுதி மாவட்டத்தில் சுண்டிக்குளத்தில் இருந்து கொக்குளாயவான கலப்பு தான் இருக்குது. முன்னேற்றி மாவட்டத்தில் ஆரம்ப காலத்தில் கடலை நம்பாமல் இந்த கலப்போட தான் மக்கள் நம்பி வாழ்ந்த காலம். இப்போ ஒவ்வொரு கடற்கரையும் கூட்டு வலை தான் கட்டுவாங்க. சட்டவிரோதமான எல்லா கடற்கரையும் கூட்டு வலை கட்டுறது ஒரு பிரச்சனைக்கே வந்துடுது. தினக்கிழமும் அதை கண்டும் காணாமல் விட்டுது. தினக்கிழத்துக்கு நாங்கள் கேட்ட அறிவியல் ஒரு பதில், தங்களுக்கு தினக்கிழத்தில் ஆளணி பற்றாக்குறை, அதாவது எங்களுக்கு எதையும் செய்யலாம் இருக்குது அறிவியல் ஒரு படிப்பு ஆளணி பற்றாக்குறை. அந்த கடப்புகள் இன்றைக்கு எல்லாம் கடப்புகளையும் சீர் செய்து அந்த கடப்பிலிருந்து வருமானத்தை பெற வெளிக்கிட்டால் அரசாங்கத்துக்கு 110% என்றாலும் அரசாங்கத்துக்கு ஒரு வருமானத்தை ஊட்டக்கூடிய கடப்புகளாக எங்களுக்கு எல்லாம் 25 கிராம் 30 கிராமுக்கு 40 கிராமுக்கு அளவில் ஒரு ராடுகளும் வீசி பிடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கடப்பில் இருக்குது. அந்த ராடுகள் எல்லாம் இம்போர்ட் பண்ணுற ராடு கிலோ கணக்கில் இல்லை, ஆயிரக்கணக்கில் ஒரு நாளைக்கு 1000 கிலோ 2000 கிலோ மட்டும் அந்த ராடுகள் ஒரு காலம் நாங்கள் வீசி பிடிச்ச அந்த கடப்பில் இன்றைக்கு அந்த கடப்பில் இப்போவே கூட்டு வேலை கட்டினா இன்றைக்கு 1000-2000 கூடி இருந்தால் ஒரு கிலோவுக்கு 1000-2000 ரால் இருந்தால் 10, 20, 30, 40 கிலோவுக்கு. இப்போவே அதை நேற்றும் நாங்கள் இணையத்தில் தினங்கள் அதிகாரியை கூப்பிட்டு எங்கள் சமாசத்தில் இணையம் மூடாத இளைஞர் அணிகளை கொஞ்சம் கூப்பிட்டோம். ஒரு 40-50 கோடிகள் வந்தவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவையை நாங்கள் கேட்டுக்கொண்டது. நாங்கள் நாங்கள் இளைஞராக இருந்த காலத்தில் எல்லாத்தையும் பாதுகாத்துனாங்க. வெறும் எங்களுக்கெல்லாம் காலங்கள் போயிட்டு நாங்கள் இப்போ ஒரு வசதியான கூட செய்வோம். நாங்கள் எல்லாம் தில்முனாக்கெல்லாம் வளர்ந்துட்டோம். நீங்கள் வளர்ந்து ஒரு 40-50 வயசுக்கு மேலே நாங்கள் தில்முனாக்காக தான் போகவில்லை. எல்லாரும் ஒரு சட்டவிரோதமான தொழில்களுக்கு ஒழிங்க ஒரு சம்பிரதாயமாக ஒரு நடத்துறதுக்கு வரமாட்டேன். நீங்கள் தான் இதை கொண்டு வந்து ஏரியும் வந்தவர், ஏரி மோசம் வந்தவர். அப்போ அவர் மூலமாக நாங்கள் கதைக்கு இப்போ நாங்கள் என்னென்னா ஒரு தீர்மானம் எடுத்துருக்கிறோம். அந்த இளைஞர் அணிக்கு ஒரு ஐசி மாதிரி ஒரு முந்தி பர்ணம கொமாண்டர் இருக்கீங்க. நாங்கள் 80ஆம் ஆண்டு கூப்பிட்டு எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஐசி ஒன்று தந்தவர். ஒரு குழுவாக ஒரு கிராமத்தில் 5 பேர் குழு கொண்டு ஐசி ஒன்று தந்தவர். அந்த ஐசியை வச்சு நாங்கள் சில நல்ல காரியங்களை செய்து நல்ல காரியங்கள்லாம் புரிஞ்சு அதே மாதிரி அந்த இளைஞரை நாங்கள் ஒரு அணியாத்திரப்பி அவையில் ஒரு எங்களுடைய இதுகளால் ஒரு வரையறை ஒரு ஐசியை விசாரி அது ஒரு ஜிஎஸ்பி வேலை ஜிஎஸ்டி அங்கீகாரத்துடைய எங்களை சமாச அங்கீகாரத்துடைய ஒரு ஐசிகளை கொடுத்து நாங்கள் ஒரு ஒவ்வொரு கிராமத்திலே 5 பேர் எடுத்தாலும் 35-40 கிராமம் ஜிஎஸ்பி இருக்கணும். எல்லா தலைவர்களுக்கு அணி வந்துடும். அப்போ அந்த சட்டவிதமான கலப்புகளை நாங்கள் காப்பாற்றினாலே அரசாங்கத்துக்கு நாங்கள் 110% இது மட்டும். இப்போ ரால் பிடிக்கிற காலம் தான் இருக்கிற கடையில் கிடைக்கும். இப்போ இந்த காலத்தில் அந்த ரோடரை அது எல்லாரும் பெருமாப்பில் அந்த ரோடரை நாங்கள் உடனடியாக மறைக்கிறது எல்லாம் மிகவும் கஷ்டத்தை அவர் அறிவியல் ரீதியாக பார்த்தா மிகவும் கடினமான காலம் ஆயிருந்தா இது முந்தியிருந்த அரசாங்கம் என்னத்தை எழுதி வச்சதோ என்னத்தை கொடுத்து வாங்கி என்னத்தை தொழிலை வாங்கி வச்சதோ செய்ய முடியாத எங்களுக்கு கூடிய பாதியில் அதை கொஞ்சம் இந்த வருஷம் தான் முடியாவிட்டாலும் அடுத்த வருஷம் இருந்தால் கூட எங்களுக்கு அடுத்த வருஷம் நாங்களே உங்களுக்கு அந்த கடற்பரப்பில் இருந்து உங்களுக்கு ராடுகளை உங்களுடைய முன்னொரு காலத்தில் கொழும்பில் 8-10 கம்பெனி இருந்தது. முல்லைத்தீவு ரால் வெளிநாட்டில் இம்போர்ட் பண்ணுறது. இப்போ ஒரு கம்பெனி சிபிஎன் ஒரு கம்பெனி மட்டும்தான் இருக்குது. எல்லாம் வேண்டாம் முல்லைத்தீவு ராலின் முடியல கடலையே இருந்தது ஆற்றிலே இல்லாத வழியாக
அந்த கொம்பனியெல்லாம் மூடப்படும். அது முதல் இலங்கையில் ஒரு வருமானத்தை தேடுகிற இடம்தான் எங்களோட முன்னெடுப்பு ராட்படம் பிடிக்கிற கடல். இதுதான் நடக்கும். மற்றது உண்டாவது இப்போ ராஜதேசியனாக்கா இருக்காது 2012ஆம் ஆண்டு ஒரு 18 பேருக்கு டிராக்டருக்கு அங்கீகாரம் கொடுத்தார். உழவு இயந்திரத்தை கரவல் எடுக்கிறது. அப்போ நான் அப்போ உபதலைவராக இருக்குது, சமாசத்தில் உபதலைவராக, சம்பளத்திலேயே உபதலைவர் சமத்திலேயே இருக்கிறேன். எனியன்றூராக இருக்குது. அப்போ நாங்கள் அவருடைய நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களோட நல்ல கூட்டாளியாக நல்ல கொஞ்சம் கரைப்பார். அப்போ அவர்கிட்ட நாங்கள் சொன்ன கருத்து இந்த டிராக்டரால் கொண்டு வந்து கிடைக்கிறது அவர் சொன்னார். லைசன்ஸ் ஒன்றும் கொடுக்கல, சம்பிரதாயம் நான் வெளிநாட்டுக்கு போனால் கூட ஒரு இடத்துல இந்த டிராக்டரை பார்த்தேன். இது ஒரு தொழில் பொதுவாக இருக்குது. இங்கே நிலப்பாட்டை பார்த்துட்டு இது சரியாக பிள்ளையான ஏற்றுக்கொண்டால் அதை செய்வோம், ஏற்றுக்கொண்டாட்டா இல்லை, அது ஏற்றுக்கொள்ளில்லை. அதில் இப்போ கடலை மண்ணை அரிச்சு கடலுக்கு போகுது. முந்தி முதல் ஆரம்பத்தில் ஒரு பக்கம் மனிதர் ஒரு பக்கம் இன்ஜின் தான் போட்டு இழுத்தாங்க உலகியல். இப்போ அப்படி இல்லை. இப்போ ஒரு வாளிக்கு 4 உலகியந்திரம் வந்துருக்காங்க. 4 ஒவ்வொரு 4 உலகந்திரம் வந்திருக்காங்க. 2 இழுத்து 1 பிள்ளையாட்டா 3 அப்படி இல்லாட்டா உடனே இந்தியாவில் மற்ற பல வளர்ச்சியில் இந்தியாவில் அடுத்த இயந்திரம் தலைகளுக்கு 10 பேர் இருந்தால் காணும். இந்த கரையை வரைகிற மணி இழுக்கிறதுக்கு மாத்திரம் ஆயிருந்தார். போட்டையும் இழுக்கிறது தான், வள்ளத்தையும் இழுக்கிறது தான், எல்லாம் உலகியந்திரம் தான் இழுக்கிறதே ஒழிய மனித வளம் அங்கே ஒன்று. மனித வளத்துக்கு முன்னே கரவலை ஒன்று செய்தால் மனித வளத்துக்காக தான் கரவலை செய்கிறது. அந்த ஏரியாவில் இருக்கிற மனித வளத்துக்கு வாழ்வார்த்து ஆரம்ப காலத்தில் கரவலை செய்கிறது. இப்போ அப்படி இல்லையே. இப்போ இயந்திரங்களுக்கு அந்த மனித வளத்துக்கு சப்போர்ட் இல்லை. ஒன்றும் இல்லை. ஒரு 10 பேர் தான் அவையை காணும். இந்தியாவில் ஒரு வழி அங்காள் ஒரு வழி அங்காள் வரை அவையை வளர்த்தி கொண்டு விட இயந்திரம் தான் இருக்குது. அதால் முற்றாக அந்த இயந்திரத்தை கடைசியோடு இல்லாட்டா அதுக்கு ஒரு மாற்று வழி செய்யவும். எதுனா ஒரு மாற்று வழி. ஏன்னா மண்ணை அகலாமல் ஒரு செய்யாமல் நான் அன்றைக்கு அவையில் சம்மாட்டி 4 பேர் கூப்பிட்டு சொன்னால் நீங்கள் ஒரு ஓட்ட போடுங்க பெரிய ஒரு உங்களோட கணக்கில் ஒரு வருஷத்துக்கு 4 கோடி 5 கோடி விளையாட்டு பெருசாக கலைக்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்கு ஒரு ரோட்டை போடுங்க, அந்த ரோட்டில் வச்சு விழுங்கும் மிஷினாக மண்ணுக்கு இருக்காருங்க. அவங்களுக்கு அப்படி இல்லையா, ரோட்டை பெறம் இல்லையா டிராக்டர் அது கஷ்டம் பண்ணிடும். அப்போ அமைச்சர்களை கேட்டுக்கொள்ளுங்கள். என்னென்னா நாங்கள் 3228 பேர் சுனாமியில் இருக்கிற மக்களுக்கு செத்துவீங்க சுனாமி. அப்போ இன்னும் அந்த மண்ணை அள்ளி கடலுக்கு விட நாங்கள் என்ன செய்யணும். அப்போ இதே சாட்டில் மண் அகல் செய்கிறாங்க. போன அரசாங்கம் இருக்கிற காலத்தில் அங்கே மண் அகல் செய்கிறதுக்கு போமிட்டு கொடுத்துட்டோம். செம்மலையில் இருந்து கொக்கலாக செய்கிறதுக்கு மண் அவர்களுக்கு இப்போ கிட்டடியில் 10 நாள் வந்து ஜனங்கள் போய் மறைச்சிட்டு அதை கலைச்சி தான் நிப்பாட்டிங்க. அப்போ அந்த காலத்தில் இந்த தினக்களம் அதுக்கு ஒத்து தான் மாவட்டத்திலே தினக்களம் அது ஒத்து தான் போயிருக்கு. தினக்களம் அங்கீகாரம் ஒன்றும் கொடுக்காமல் அந்த மண் அகல் எடுக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் கிடையாது. அந்த அரசாங்கம் வழியாக சப்போர்ட்டு இங்கே தினக்களங்களும் சப்போர்ட் தான் செய்யுது. அப்போ அந்த மண் அகழ்வு செய்கிறதுக்கு கொடுத்த தினக்கிழங்கள் இந்த கோவில் கொடுத்து இனத்தை கொண்டு அகழ்வு செய்யணும்ன்றதையும் அது அமைச்சர் வந்து அவியலுக்குரிய சட்டத்தை நடவடிக்கை எடுத்து அவியலுக்கு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும். அந்த எங்களை முல்லைத்தீவு மாவட்ட அந்த அங்கே இது வளர்த்தான் இருக்கிற பிரச்சனை இந்த இதெல்லாம் செய்து கேட்கும். அதால இப்போ அந்த பறவை கூட அங்கே வாழாமல் இந்த கோயில் இல்லாமல் இருக்குது. அதனால இந்த கண்டல் தாவரத்தை அந்த கண்டல் தாவரத்தை சைட்டில் நட்டு அதை வளர்க்குறதுக்குரிய கழிவற பகுதியில் வந்து சில மாணவர்கள் நேவியல் வந்து கலப்புகளை வந்து குழுவாங்கலாம். குறிப்பாக சொல்ல இங்கே மண்டதிய பகுதியில் வந்து அந்த மீனவர்கள் தங்களை படைகளை வந்து கரைகளை நிப்பாடி அவங்க வந்து குழம்பு வரும்போது இருக்காங்க, குழம்பு தான் நாங்கள் தெரிவிக்கிறோம். அதே போல் இந்த வடமாட்டி கிழக்கு பகுதியில் வந்து மக்கள் துறைகளில் வந்து சில கடற்படையினர் காவலர்கள் இளைஞர்கள் அதே போன்று கடற்காட்டு பகுதியில் இன்று வரைக்கும் குறுக்கோள் உண்டு. குறுக்கோளை ஆசை நடுவோம் தெரியும். அதே நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். இந்த சந்தர்ப்பத்தை கட்டுப்படுத்தும். முக்கியமான கோரிக்கைகள் என்ன செய்யணும் முடிக்கிறது கையில் நாங்கள் எப்படித்தான் கோரிக்கை இருந்தாலும் மக்களால் வங்கியிலே இருக்கிறதே இல்லை. அதில் இருக்கக்கூடிய வந்து அவையில கொண்டே அதை கைது செய்யறது இந்த காற்றழிப்பு சாரா மணல் அகற்றும் இந்த டிசிஷன் வந்து பாரதூரமான இந்த நாகரிகத்தில் அந்த பகுதியில் இன்னும் மூலகாரமாக இருக்குது. தற்காலிகமாக டிசிசி நடைமுறைக்கு இழுத்து விட்டுருக்காங்க. அடுத்த டிசிசியில் கொண்டு அந்த திட்டங்களை பொறுத்தவரைக்கும் நல்லா தெரியும். அது கடவுள் நடத்தி எனவே உங்களோட பங்களிக்க அதை நிறுத்துவதில் காற்று மக்கள் காற்று பங்களிப்பு ரொம்ப அவசரமாக போட்டுக்கொண்ட சந்திப்புக்கு சரியா. அப்போ அந்த சந்திப்புக்கு ஊரடங்கள் கூட பிரதேசம் கூட வருகிறது. நன்றி தெரிவிக்கிறேன்.
அடுத்து ஒரே ஒரு உத்தரவாதத்தை மாத்திரம் நாங்கள் காணும். எக்காரணம் கொண்டும் வாங்க சரியா? நம்ம சொல்லுங்கிற என்ன எக்காரணம் கொண்டும் நாங்கள் உங்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க போகிறோம். சரியா? நீர்க்குடி வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், கடற்தொழிலாளர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், கடற்தொழிலாளர் குடும்பங்கள் பாதுகாக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கையும் உயர்ந்தது. அவருடைய வாழ்க்கையை உயர்த்துகின்ற வேலையில் நாங்கள் இந்த முறை ஜனவரி 1 நாங்கள் வெளியிட்ட கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மூலமாக இந்த நாட்டில் வறுமையை ஒழிக்கின்ற பெரிய ஒரு போர் ஒன்று செய்யறதுக்கு இருக்கிறோம். பெரிய நடவடிக்கை ஒன்று எடுக்கிறது தீர்மானம். அந்த நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டால் மீனவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது. அது முன்னுரிமை அளிக்கப்பட்ட மீனவர்கள் கடற்தொழிலாளர்கள் வடமாகாணம் முதலாவது இடத்துல சரியாக எதிர்வரும் காலங்களில் நாங்கள் ஒரே நாளில் ஒரே வருஷத்தில் செய்து கொடுத்ததில்லை, வேற எதுவும் இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்ததே வேற எதுவும் இல்லை, இந்த பிரச்சனைகள் தீர்க்கிறது, மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறது, நாட்டை முன்னேற்றது. ஆரம்பத்தில் அப்படி இப்படி போகலாம், சரியா? உங்களுக்கு தெரியப்பட்டீங்க நம்ம ஆட்சிக்கு வந்து 40 நாள் கூட ஆகல. ஏன்னா அப்போ எதிர்வரும் காலங்களில் எல்லாத்தையும் வீரமாக முன்னெடுக்கிறதுக்கு தீர்மானம். சரியா? அடுத்து கடற்தொழிலாளர்கள் முகம் கொடுக்கின்ற ஏனைய பிரச்சனைகள் இருக்காங்க. குடும்ப ரீதியான பிரச்சனைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, சமூக ரீதியான பிரச்சனை எடுத்துக்கொண்டாங்கன்னா கடற்தொழிலாளர்கள் என்பவர்கள் உண்மையிலேயே எல்லா வரையிலும் பின்தள்ளப்பட்ட உரங்கட்டப்பட்ட மக்கள்ங்கிற ஆர்வத்தினால் இந்த நிலை வருகிறது. அந்த நிலை இன்றைக்கு மாறிக்கொண்டு மாறி சரியா? இருந்தாலும் கூட கடற்தொழிலாளர்கள் வந்து விளையாட்டில் தங்களுடைய உயிரையும் பணவையும் வச்சு இந்த நாட்டுக்காக மக்களுக்காக உழைக்கின்றார்கள். அந்த அந்த கௌரவத்தை அவர்களுக்கு முதலில் கொடுக்கும். அடுத்ததாக தோழர் உண்மையிலே நம்ம இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை எடுத்துக்கொண்டார். எதிர்வரும் காலங்களில் இது சம்பந்தமாக மேலும் கூடுதலாக உங்களோடு பேச வேண்டி வரும். சரியா? என்கிட்ட நீங்க இல்லாம இது தடுக்கலாம். அதனால வந்து உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை, இல்லாத ஒத்துழைப்பு தேவை. இந்த நம்ம நிற்கிறோம் வந்து வேறு இல்லை. இந்த சட்டவிரோத பிண ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் என்கின்ற திசையில தான் நம்ம இருக்கோம். நீங்களும் அப்படிதான் இருக்கணும். ஏன்னா அப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் இதை ஒரு ப்ரெஷ் ஒன்று அழுத்தணும் கொடுக்கணும் பார்க்கணும். இல்லை அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்கின்றோம். ஏன்னா அதே நேரத்தில் அங்கிருந்து வருகின்ற தோழர்கள் எடுத்துக்கொண்டா அது ஒரு பெரிய சொல்ல போன பெரிய சண்டியர்கள் மாதிரி தான் வாரணும். நேவியை மதிக்கிறது, நேவி அடிக்கிறான், எல்லாம் கூட இருக்கு. வந்து உங்களோட படகா, உங்களோட வலைகளா, வள்ளங்களா எதையும் பார்க்குறாங்களா, தேடுறாங்களா? இல்லை, எல்லாத்தையும் நாசமாக்கி கொண்டு போகிறாங்க. சரியா? அதனால தடுக்கணும், நிறுத்தத்துக்கான நடவடிக்கை எடுக்கணும். சரியா? அடுத்து கடல் வளத்தை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் சரியா? அடுத்து தோழர்கள் அட்டப்பண்ண சம்பந்தமாக தோற உண்மையிலேயே நம்ம மேலதிகமாக உங்களோட பேசும். சரியா? யாரு அட்டப்பண்ண? ரைட். சரியா? நீங்க சொல்றது சரி, அதுக்கு நாங்களும் உடன்பட்டிருக்கோம். நான் தனிப்பட்டிருக்காக உடன்பட்டிருக்கிறேன். சரியா? அட்டப்பண்ண செய்வதன் மூலமாக எங்களுடைய பாரம்பரிய மீன்பிடித்துறைக்கு பாதிப்பு வரையலாம். அதனால எல்லாமே புனரமைக்கின்ற வேலைகள் செய்யறதுக்கு இருக்கும். சரியா? அவங்களுக்கு கொடுக்கணும்னா கொடுக்கணும். அது வேலைகள் நாங்களும் நாரா நெக்ஸ்ட்ரா எல்லாமே சேர்ந்து தான் அதை முடிவு செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. கடலுக்கு தான் நமக்கு கடலில் நம்ம அந்த வேலைகளை இது செய்யறதுக்கான வேலைகளை செய்யணும். சரியா?
அடுத்து அதில் தோல் சொல்கிற மாதிரி டாக்டர்மாருக்கும் இல்லை ஐயர்மாருக்கும் குக்கல்மாருக்கும் கூட வளர்ந்து கொண்டிருக்கிறது உண்மைதான். இப்படி வளர்ந்து அப்போ இதுகள் வந்து வேறு எதுவும் வேறு கண்ணோட்டத்தில் போகுதுங்கிறது எங்களுக்கு தெரியும். அடுத்து தோழர்கள் நீங்கள் இடைக்காலத்தில் ஆல்ரெடி பெற்றாக கூட இது சம்பந்தமாக பேசியிருக்கோம். கூடி சீக்கிரத்தில் அந்த ஆல்ரெடி நமக்கு கிடைக்கும். சரியா? அப்போ அதே போல நம்ம உங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் கேட்டுக்கொண்டு ஒன்று தானான்னு கேட்ட வேண்டியது இல்லை. இது சட்டம் மூலம் இயற்றது இதுக்கு நாட்டுடைய நன்மை கருதி தான் சட்டம் மூலம் இயற்றப்படும். ஆனால் நமக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நமது நாட்டில் ஏற்றுமதி செய்யப்படுகின்ற மீன்களில் கூடுதலாக ஐரோப்பிய நாடுகள் தான் கொள்வனவு செய்யும். அப்போ அந்த ஐரோப்பிய நாடுகளோட நம்ம எல்லாம் சேர்ந்து கடந்த காலங்களில் உடன்படிக்கைக்கும் வந்துடும். அப்போ அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் அவர்களால் முன்வைக்கின்ற முன்மொழிவுகளும் இருக்கு. அவர்கள் அப்போ பாசிட்டிவாக இருக்காங்க, நெகட்டிவாக இருக்காங்க. சரியா? அந்த அவர்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், நமக்கு நெகட்டிவாக இருக்கும். ஏன்னா அவர்களுக்கு சாதகமானது நமக்கு பாதகமானதாக இருக்கும், நமக்கு பாதகமானது அவர்களுக்கு சாதகமானதாக இருக்கலாம். சரியா? அதனால வேண்டி அது சம்பந்தமாக நம்ம நீர் பரிசீலனை செய்து உங்களுடைய உரையாடுதலோட நாங்கள் புதிய சட்டம் ஒழுங்கு கொண்டு வருவோங்கிற இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கோம். சரியா? அதே போன்று சட்டவிரோதமாக இருக்கின்ற பண்ணை முறைகள் எல்லாத்தையும் நிப்பாட வேண்டியதான். சட்டவிரோதம் அந்த பக்கம் தான் நபர். சரியா? லைட் போஸ் செய்கிறாங்க, துருக்கோலை போடுறாங்க, நிப்பாட்ட வேண்டும்ங்கிறது தான் இருக்கும். சரியா? நிப்பாட்டுறதுல உடனடியாக திடாருன்னு போட்டே இருப்பார். நம்ம இந்திய ட்ரோலரை பற்றி பேசி கூட நம்மளே ட்ரோலர் வச்சு கொண்டு. அப்போ அந்த ட்ரோலருங்கிறது உடனடியாக நிப்பாட்டே இருப்பார். அதுகளுக்கான ஏதாவது ஒரு மெக்கானிசம் உருவாக்கி கொண்டு வந்து நம்ம இருக்கிறோம். அதே போல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு இந்த கடல் வள நீரியல் துளை அமைச்சு எடுத்துக்கொண்டால் எல்லா வழிகளையும் நாசமாகும். சரியா? நான் முதல்ல சொல்லுவோம், சிஎஃப்சி எடுத்துக்கொண்டா 1000 மில்லியன் ரூபாய் நட்டத்தில் இருக்கிறோம். நாராடு உண்டா 600 மில்லியன் ரூபாய் நட்டத்தில் இருக்கும். நமக்குண்ட ஒரு பெட்ரோல் செட் இல்லை, மண்ணெண்ண செட் இல்லை, ஐஸ் பிளான்ட்லாம் இல்லை, ஐஸ் இதுகள் இல்லை. எல்லாத்தையும் வந்து தனியார்களுக்கு 10 வருடம் 20 வருடம் 30 வருடம் குத்தகை தாரி வாங்கி போட்டாங்க. சரியா? அப்போ அதனால கூட உண்மையிலே இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கின்ற போது உண்மையிலே இதெல்லாம் இங்கே இருக்கின்ற மீனவர்கள் அல்லது கடற்தொழிலாளர்களை கருத்தில் கொண்டு எடுத்திருக்கின்றாங்களான்னு பார்த்தா இல்லை. சரியா? அப்போ அதனால வேண்டி நம்ம இனி அப்படி எடுக்க போடுறது கேட்டால் நம்ம மிக தெளிவாக இருக்கணும். நம்ம இந்த கூட்டுறவு சங்கத்துக்கு மிகவும் நல்ல பலமான இடத்துல கொண்டு வரும். கூட்டுறவு சங்கம் வந்து சரியான முறையில் இயங்குமா இருந்தால் அது வந்து நம்ம வேறு யாருக்கிட்டே கையெழுத்த வேண்டிய அவசியம். வெள்ளமா மலையா துணாமியா துணாமி வந்தாலும் கூட துணாமி வீசி போட்டு பலமான முறையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் நம்மளோட என்ன கூட்டுறவு சங்கம். அப்போ அந்த கூட்டுறவு சங்கங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, நம்ம சங்கங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட இருக்கும். ஏன்னா அது பிரதேச வாரியாக ஏன்னா எல்லா வகையிலையும் நம்ம இருந்துதான் இருக்கிறோமே தவிர உண்மையாக நம்ம எல்லாமே விட ஏன்னா கடற்தொழிலாளர்கள் ஒன்று சேருகின்ற இது இல்லாத ஒரு நிலை காணப்படும். அப்போ அதற்கு நாங்கள் ஒன்று சொல்றதுல இதனால் வரைக்கும் இந்த நாட்டு அரசியல்வாதிகள் இல்லை, அவங்களுக்கு தேவையான இதுகளுக்கு தானே அடிச்சு கொண்டிருந்தாங்க. அப்போ இது மாற்றும் எங்களுக்கு தேவை. நீங்கள் யூபிடிபியா, நீங்கள் எல்பிபியா, நீங்கள் டிஎன்ஏவா, ஏன்னா இவருடைய எலெக்ஷன் யாருமே பெருமாள் எடுத்துல யாருமே எல்பிபிக்காரர்கள் இல்லையே ஆரம்பத்தில் போட்டுருக்கீங்க. அப்போ எங்களுக்கு யாருமே ஜெயிப்பிக்காரர்கள் இல்லையே. அப்போ அதுக்காக வந்து அந்த அப்படி இருந்தும் கூட நாங்கள் வந்து உங்களோட நம்பிக்கையாக இருந்ததுனால் பேசுவோம். உங்களோட முகத்தை பார்த்து உங்களோட கண்ணை பார்த்து நாங்கள் பயமில்லாமல் பேசுறது பேசுறது இல்லை. உண்மையாக நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்ய முடியும். இனிமேலும் நீங்கள் எங்களோட கேம் அடிக்க வராது, நாங்கள் உங்களோட கேம் விளையாட போவதும் இல்லை. நீங்கள் எங்களை ஏமாற்ற வராது, உங்களுக்கு இந்த காட்டுக்கு பின்னால கூட்டுறதுக்கு வராதிங்க. இல்லை நாங்களும் அதே மாதிரி நாங்கள் ஓப்பனாக தான் இது உங்களுக்கு தெரியும். நான் ஒரு கேபினட் அமைச்சர் தான். என்ன வேறு நாளைக்கு ஒரு கேபினட் அமைச்சர் வாரந்தான் எப்படி வந்திருப்பான்னு உங்களுக்கு தெரியும் தானே. ஏன்னா இந்த இடம் எப்படி இருந்து கூட்டிக்கு
அல்லது இப்படி வந்திருப்பாராங்கிறது அது வேற இருக்காது. ஏன்னா வந்து இப்படி உட்கார்ந்தவங்களோட ஆறுதலாக பேசுவாங்க, அது ரெண்டாவது அது. நாங்கள் அவ்வளோ தூரம் இறங்கி வந்திருப்பேன், நாங்கள் வந்திருக்கிறது உங்களோட பிரச்சனைகள் தான் நாங்கள் நாட்டம் தினமாக வேண்டும். நாடு நான் சொன்ன நாடு நல்ல திசையை நோக்கி நகருகின்ற பயணத்தை ஆரம்பிமா சரியா விளையாது. அப்ப அந்த பயணத்தோட வெற்றிகரமாக கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு உங்களோட கையில். அதனால நம்ம எதிர்வர காலங்களில் நம்ம கூடி சீக்கிரத்தில் விஷயமாக 10ஆம் தேதிக்கு பிறகு நம்ம மீனவர் சங்கங்களோட எல்லாத்தையும் இதை விட ஒரு ஆழமான உரையாடல் செய்து கொள்ள வேண்டியிருக்குது. அதில் விசேடமாக நம்மளோட கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் சம்பந்தமாக பேசிக்கொள்ள வேண்டியிருக்குது. அப்போ அந்த வேலை திட்டத்துக்கு மீனவர்களுடைய பங்களிப்பு என்ன என்பது சம்பந்தமாக பேச வேண்டியிருக்குது. அப்போ அது சம்பந்தமாக பூர்ணமான தெளிவுபடுத்தல் தேவையாக இருக்கிறது. அடுத்து நமக்கு இருக்கின்ற குறைபாடுகள் என்ன அப்படிங்கிறத நாங்கள் பேச வேண்டியிருக்குது. அந்த குறைபாடுகளை தீர்க்கின்ற பொழுது அதுகளுக்கு எந்தெந்த துறைக்கு நாங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் ஏன்னா அப்போ அதுக்கெல்லாம் சரியான ஒரு நோட் பண்ணி கொடுக்குறோம். நாங்கள் அந்த வேலையிலிருந்து ஆரம்பிச்சோம் சரியா. அப்போ அவசார வேலைகள் ஆரம்பிச்சு எல்லா பக்கமும் நாங்கள் பார்க்கணும் சரியா. மீனவர்களுடைய எல்லை மானியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஓய்வூதியம் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏன்னா ஓய்வூதியக்காரர்களுக்கு கொடுப்பனவு அதிகரிப்பு சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏன்னா அஸ்வஸ்மற்று வழங்க பெறுகின்றோருக்கு அவர்களுடைய உதவித்தொகை அதிகரிக்கிறதுக்கு சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, பாடசாலை பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் கொடுப்பனவு எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா பக்கத்திலும் இந்த முறை கூடுதலான சம்பள உயர்வோடு அரசாங்க ஊழியர்களுக்கு பெற்றுக் கொடுக்கிறதுக்கு தீர்மானித்திருக்கிறோம். தோட்ட தொழிலாளர்களுக்கு உயர்த்திற்கு தீர்மானித்திருக்கிறோம். கடனில்லாத அவங்களுக்கான ஒரு மெக்கானிசம் தீர்மானித்திருக்கிறோம். தனியார் துறைக்கு நாங்கள் அந்த வேலைகளை நம்ம செய்யறதுக்கு தீர்மானித்திருக்கிறோம். அப்போ இந்த வேலைகளோடு சேர்ந்து உண்மையிலேயே கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு அதில் கூடுதலாக கிராமங்களுக்கு வேலை அங்கே இருக்கின்ற வீதிகள் புனரமைப்பா அல்லது விவசாயமா குணங்களா இது எல்லாத்தையும் புனரமைத்தோம் பெரிய ஒரு புத்தெழுச்சி ஏற்படுத்துகின்ற வேலை ஒன்று இருக்கிற மக்கள். அப்போ அந்த வேலைக்கு நம்ம சொல்கிறோம் இதனால் வரைக்கும் ரோட்டு போட்டானுங்க கண்ட்ராக்ட் வந்து போட்டால் ஒரு 3 மாதத்துக்கு பார்த்தால் அவ்வளோ அவங்க ஆனால் இனி அப்படி செய்யறாங்க. ஒரு ரோட்டு விடவிடமாக இருந்தால் அதை செட் பண்ணுறது எப்படி, அதுக்கு சிமெண்ட் எந்த அளவு, கல்வி எவ்வளவு, மணல் எவ்வளோங்கிறது உங்களுக்கு அந்த இடத்துல சென்று கேட்கக்கூடிய உரிமை இருக்கும். அதை கண்காணிக்கணும். மக்களுடைய பங்களிப்பு கேட்ட சூழல்களே இந்த பணமெல்லாம் வேறு யாரும் பணம் இல்லையே, ஏதோ ஒரு வரையில் மறைமுகமாக எங்ககிட்ட இருந்து எடுக்கின்ற பணம் இதெல்லாம். இப்போ நான் வந்து வாகனத்தில் வந்து கட்டணம் அடித்தது யாரு? எங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது யாரு? பார்லிமெண்ட்ல எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது யாரு? இந்த கருத்தை கொண்டு போகணும். இதனால வருஷம் இந்த அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் விட மேலனா அதி உச்ச மன்றம் அதுதான் பாராளுமன்றம் சொல்லிக்கொண்டு உச்சமன்றம் தான். அப்போ அந்த உச்சமன்றத்துக்கு சென்றவர்கள் எப்படி இருந்திருக்கணும், அந்த உச்சமன்றத்துக்கு ஏற்ற முறையில் இருந்திருக்கணும். தேடிப்பாடு எல்லாம் குளக்காரு என்ன பார்க்காரு ரசிப்புக்காரு என்ன தேவட்டாக்கு தான் இருக்கிறாங்க. இன்னமும் இருக்கிறாங்க. இந்த கலாச்சாரத்தை நம்ம மாற்றணும். நாங்கள் 25 பேர் கேட்கப்பட்டது யாருமே போலீஸ் பாதுகாப்பு எடுக்கை, சொகுசு வாகனம் எடுக்கை, வேலைய சலுகைகள் எடுக்கை. போனாட்டு பொண்ணா 5 லட்சம் 6 லட்சம் போன் எடுக்கலாம். நாங்கள் போன் எடுக்கணும். இது வந்து எனக்கு இந்த ஃப்ரெண்ட் ஒருத்தர் வாங்கி சரி நான் சொல்ல வர என்ன சொல்ல எங்கட பக்கத்தால் நாங்கள் செய்ய வேண்டியவை அர்ப்பணிக்க வேண்டிய அனைத்து நாங்கள் செய்வோம். அதுக்கு நாங்கள் மக்களுக்கு வழங்குகின்ற முன்னுதாரணம். நாங்கள் நம்புறோம் என்னன்னு கேட்டால் அந்த செயற்பாட்டோட மக்களையும் இணைத்துக் கொள்வதற்கான வேலை திட்டம் நம்மளோட கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம்.
14 வருஷத்தோட அந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டமும் இருக்குது சரியா. அப்போ அந்த வேலை திட்டங்களோடு சொல்லி வேண்டாம் நம்மள விரும்பினால் விரும்பாவிட்டாலும் பிரதேச சபை தேர்தலும் வருது. நீங்களாம் விருப்பமாக இருந்தால் சரியா. நாளைக்கு அந்த பிரதேச சபை தேர்தலில் நீங்கள் உறுப்பினர்களாக வாங்கிட்டு நம்ம கேட்கணும் கேட்டால் என்ன உங்களோட பிரதேசம் உங்களுக்கு அனுபவம் இருக்குது சில கடற்கரை சம்பந்தமாக பல இடங்களில் பேசணும் இல்லை. மாகாண சபையில் இல்லை நம்மளோட இந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் உடையவர்கள் அந்த மாகாண சபை விரோதத்தை செய்யணும். அப்போ தான் அவங்களுக்கு பேச முடியும். அதே போல பாராளுமன்றம் எது எடுத்து விட்டாலும் எல்லாருக்கும் நம்மளோட பங்களிப்பு தேவை. அந்த பங்களிப்பு சிந்திக்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு தோணாது மன்னிச்சு கொண்டு 11 மணிக்கு வேறோடு போட்டுருக்காங்க வந்து பார்த்து கொண்டிருக்காங்க. 11:30 மணி ஆச்சு. நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு இது கடைசி கலந்துரையாடல் இல்லை. இப்படி நாங்கள் பல கலந்துரையாடல்கள் செய்ய வேண்டியது. கரெக்டாக அந்த ஈச்சூரில் ஒருத்தர் பரஸ்பர உறவுகளை பலப்படுத்திக் கொள்வோம். அந்த உறவை நம்ம எதிர்காலங்களில் பலப்படுத்திக் கொள்வோம் சொல்லி கேட்டுக்கொண்டு இன்றைக்கு வருவது உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் வடமாநிலை செயலாளர் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மையில் 32 12 மாதம் நடைபெற்ற கூட்டத்தின் நியதிக்க அமைவாக கிராமங்கள் தோறும் உங்களுடைய இணையத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த கோட்பாட்டுக்கு அமைவாக இன்று நாங்கள் மண்டலத்தில் இந்த நடத்தியிருக்கின்றோம். இதை கடற்தொழில் அமைச்சர் எங்களுக்கு நேரடியாக நேரத்தை காட்டியிருந்தார். அவர் கலந்து கொண்டமைக்காக அவருடன் நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்கள் கழிக்கின்றோம். அந்த விடயங்கள் சம்பந்தமாக எங்கள் ஊடக பேச்சர் சொல்லிக்கொடுக்கிறார். வணக்கம். என்னுடைய பேரான அன்னராசா, வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தினுடைய ஊடக பேச்சாளர். கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், யாழ்ப்பாணத்தை பிரதிநிதிப்படுத்தி 4 மாவட்ட கடற்தொழில் சமாசங்களும் இணைந்து நாமாந்திரை சென்னி கிளேஸ் சமநிலைய மண்டபத்திலே இலங்கையினுடைய கடற்தொழில் அமைச்சரோடு கடற்தொழிலாளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினை தொடர்பாக ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கின்றது. அந்த கலந்துரையாடல் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடலாகவோ வரவேற்கத்தக்க கலந்துரையாடலாக அமைந்திருப்பதாக மீனவர்கள் நாங்கள் கருதுகிறோம். அந்த வகையிலே கடற்தொழில் அமைச்சரிடம் நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தோம். 1996ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க சட்டத்தை இல்லாதொழித்து புதிய சட்ட திருத்தம் ஒன்று அமைச்சரவையிலே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அந்த சட்ட திருத்தம் தொடர்பாக எங்களுடைய கரிசனையையும் எங்களுடைய கவலையையும் கடற்தொழில் அமைச்சருக்கு தெரியப்படுத்தினோம். அதற்கு கடற்தொழில் அமைச்சர் அந்த சட்ட திருத்தம் தொடர்பாக அதற்கு ஒரு குழு அமைத்து மீண்டும் மீனவ அமைப்புகளோடு கலந்துரையாடி மீனவர்களுடைய விருப்பத்தை அறிந்து அது செயல்படுத்துவதற்குரிய நடவடிக்கையை தான் மேற்கொள்ளுவதாக உறுதியளித்திருக்கின்றார். அவருடைய கருத்தை நாங்கள் ஏற்று அதுக்கு இணங்கி இருக்கின்றோம். அது மீனவர்களோடு கலந்துரையாட வேண்டும், கிராமங்களுக்கு அந்த சட்டத்தின் பிரதிகளை வழங்கி செயல்படுத்த வேண்டும் என்று அதனுடைய பிரதிகளை மிக விரைவிலே மீனவ அமைப்புகளுக்கு வழங்குவதாகவும், அதே போன்று இந்த இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினை தொடர்பாக மீனவர்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சினை தொடர்பாகவும் அதிலும் இலங்கை இந்திய அரசாங்கங்களுடைய கூட்டுக்குழு அதிகாரிகள் மட்ட கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கிறது 7 கட்டமாக. அந்த அதிகாரிகள் குழுவோடு வடக்கு மாகாணத்தை பிரதிநிதிப்படுத்தி 4 மாவட்ட மீனவர்களும் கலந்துரையாட வேண்டும் என்றும், அதே போன்று அந்த இலங்கை இந்திய மீனவர்களுடைய பேச்சுவார்த்தையோடு ஒரு கலந்துரையாடலை தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அரசியல் கட்சிகளையும் மீனவ தலைவர்களையும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்ட கரையோரங்களுக்கு அழைத்து வந்து எங்களுடைய மக்கள் படுகிற பிரச்சனையையும் வேதனையையும் வெளிக்கொண்டு வருவதற்கு கடற்தொழில் அமைச்சு என்ற வகையிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அதே போன்றுதான் கடந்த காலங்களிலே வடக்கு ஆழம் குறைந்த கடலான மன்னார் தொடக்கம் காரைநகர் வரையான ஆழம் குறைந்த கடற்பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற கடல் அட்டை பண்ணை இந்த பிரதேசங்களிலே வசிக்கின்ற சிறு கடற்தொழிலாளர்களுக்கு பாதிப்பாகவும், கடற்தொழில் அல்லாதவர்கள் அந்த கடல் அட்டை பண்ணையிலே முதலீடு செய்து கடற்தொழிலாளர்கள் என்ற போர்வையிலே செயல்படுகின்ற விஷயம் தொடர்பாக அமைச்சருக்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அதிலே கடற்தொழில் அமைச்சர் மருத்துவருக்கும் கடல் அட்டை பண்ணை இருப்பதையும்
ஒரு ஆலய பூசாரிக்கு கடல் அட்டை பண்ணை இருப்பதையும் கடற்றொழில் அமைச்சர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார், விளங்கி இருக்கிறார். இருந்தாலும் கூட எதிர்காலத்தில் இந்த கடல் அட்டை பண்ணை தற்சமயமாக நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் அதனை ஒரு ஆய்வினூடாக நாரா நெக்டா போன்ற திணைக்களங்களின் ஆய்வின் ஊடாக தாங்கள் மீள் பரிசீலனை செய்து இந்த திட்டம் தொடர்பாக மீனவ அமைப்புகளோடும் கலந்துரையாடி எதிர்காலத்தில் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்திருக்கின்றார். அந்த நடவடிக்கை எடுக்கும் வரைக்கும் இந்த கடல் அட்டை பண்ணையை நிறுத்தி இருப்பதாக கூறியிருக்கின்றார். அதே போன்றுதான் சட்டவிரோதமான தொழில்களை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் எதிர்காலத்தில் இந்த 4 மாவட்ட மீனவ அமைப்புகளோடும் கலந்துரையாட வேண்டிய தேவை இருக்கின்றது. தாங்கள் அந்த கலந்துரையாடலின் ஊடாக கடந்த காலங்களிலே வஞ்சிக்கப்பட்ட கடற்றொழிலாளர்களுக்கு ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை தங்களுடைய அரசாங்கம் வழங்கும் என்றும் தான் ஒரு கேபினட் அமைச்சராக இருந்து இந்த கலந்துரையாடலில் வந்து கலந்து கொண்டு எங்களுடைய கோரிக்கையை செவிசாய்த்து அதற்கான பதிலையும் வழங்கி அவருடைய பதிலிலே நாங்கள் நம்பிக்கையோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். இவ்வளவு பிரச்சனைகளை நடைமுறைப்படுத்தும் போது மீனவர்கள் கடல் தொழிலாளர்களுடைய குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் அதிகரிக்கும் என்றும் அதே போன்றுதான் வடமாகாணத்திலே கடற்தொழிலாளர்களுக்கு உரித்தான கூட்டுறவு அமைப்புகளை பலப்படுத்த வேண்டும். 4 மாவட்டத்திலும் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களை பலப்படுத்தி அதனூடாக இந்த திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையையும் நாங்கள் வைத்தபோது அதனையும் அவர் செவிசாய்த்து ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். எனவே இலங்கையினுடைய கடற்தொழில் அமைச்சர் இன்றைய தினம் எங்களுடைய நாவாந்திரை பிரதேசத்துக்கு வருகை தந்து 4 மாவட்ட மீனவர்களோடும் கலந்துரையாடி எங்களுக்கு ஒரு அளவுக்கு மனசுக்கு ஆறுதல் அளிக்கிற ஒரு செயல்பாடாகத்தான் இந்த சந்திப்பை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கடற்றொழில் அமைச்சருக்கும் வடமாகாண கடற்றொழிலாளர் இணையம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. எனது பேர் முகமது ஆலம். நான் வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் செயலராக இருக்கின்றேன். குறிப்பாக இன்றைய தினம் கௌரவ கடற்றொழில் அமைச்சரை நாங்கள் நாவாந்துறை கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க கட்டிடத்திலே சந்திப்பதற்கு கோரியிருந்தோம். அவரும் அதுக்கான சமிஞ்சையை காட்டி இன்றைய தினம் வருகை தந்து மீனவர்களால் குறிப்பாக வடபகுதியில் இருக்கின்ற வடமாகாண கடற்தொழில் இணையத்தினால் வைக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறான விடயங்களை அவர்கள் முன்வைத்த போது ஆக்கப்பூர்வமான பதிலை அவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக மீன்பிடி சட்டம் தொடர்பாக இந்திய மீனவர்கள் வருகைக்கு நாங்கள் காட்டும் அக்கறை தொடர்பாக அவர்களின் அந்த வருகையினால் ஏற்படுகிற பாதிப்பு தொடர்பாக கூட்டுறவை வளப்படுத்த வேண்டும். 4 மாவட்ட கடற்தொழில் திணைக்களத்திலும் கூட்டுறவு சார்ந்த மீனவ அமைப்புகளை கௌரவப்படுத்துவது தொடர்பாக அங்கிருக்கின்ற கிராமிய அமைப்பின் அந்த தலைப்பில் இயங்குகின்ற செயற்பாட்டுக்கு அப்பால் கூட்டுறவு சார்ந்த மீனவ சங்கங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்தை வகித்திருக்கின்றோம். பிரதானமாக அதிமேலதி ஜனாதிபதி அவர்களை இந்த மாத இறுதிக்குள் அல்லது அடுத்த மாத முற்பகுதியில் சந்திப்பதற்கான திகதி ஒன்றை பெற்றுத் தருமாறு கோரியிருக்கின்றோம். இதற்கப்பால் கரையோரங்களில் காணப்படுகின்ற அரசினால் மேற்கொள்ளப்படுகின்ற மன்னார் தொடக்கம் யாழ்ப்பாணம் வரைக்குமான அபிவிருத்தி என்ற போர்வையில் கரையோரங்கள் கையகப்படுத்தப்படுவதும் அது மக்களுக்கு பொருத்தமில்லாத வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்தப்படுவதால் அங்கிருக்கின்ற மக்கள் படும் அசௌகரியங்களையும் நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். இதற்கப்பால் கடற்படை முகாம்கள் கரையோரங்களில் அமைக்கப்பட்டு அந்த மீனவர்கள் கரை வரும்போது ஏற்படுகின்ற பாதிப்புகள் தொடர்பாகவும் கௌரவ கடற்தொழில் அமைச்சரிடம் நாங்கள் தெளிவாக கூறியிருக்கின்றோம். எனவே அவரின் உரையின் போது நிறைய விடயங்கள் அவரினால் சொல்லப்பட்ட விடயங்கள் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருகின்றது. எனவே அவரோடு எதிர்காலத்தில் சேர்ந்து பயணிக்கக்கூடிய நிலையில் இந்த இணையம் இருக்கின்றது. பல விடயங்களில் நாங்கள் அவரோடு சேர்ந்து பயணிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எமது மீனவர்களின் விடயங்களில் அவர் முரண்பட்டு செயற்படுவாராக இருந்தால் அதனை எதிர்த்து செயற்படவும் இந்த இணையம் தயாராக இருக்கின்றது என்று வெளிப்படுத்தி வடமான இணையத்தின் முதல்வராக இருக்கிறேன். முல்லைத்தீவு மாவட்டத்தில் சமாசத்தில் நிறைய தான் இருக்கிறேன். என் பேர் என்ஜினியர் புரட். நாங்கள் இங்கே அமைச்சருக்கு முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய சில இதுகளை நாங்கள் விரிவாக எடுத்து சொல்லியிருக்கிறோம். அதில் உளவு இயந்திரம், தூக்குவலை, கலப்புகள் மிகவும் தாழ்மையாகவும் அனுதாபமாகவும் உன்னிப்பாக எங்களுடைய செய்திகளை அவர் கேட்டுக்கொண்டார். எங்களுக்கு நல்ல ஒரு பதிலையும் தந்திருக்கிறேன். நாங்கள் கண்மூடாக பார்த்தோம். அந்த டைரியிலையும் தெளிவாக எழுதினார். எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நாங்கள் நம்பிக்கை தான் வாழ்க்கை. இவரோட நம்பியவர்களாக இந்த பயணத்தை இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு என்ற காலம் வரையும் செய்யலாம் என்று முடிவிருக்கிறோம். இவரோட சேர்ந்து பணியாற்றி எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தையும்
இந்த சட்டவிரோதமான தொழிலை நிற்பாட்டி எங்களுடைய பின்தங்கிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவோம் என்ற நம்பிக்கை இந்த அமைச்சர் மூலமாக எங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி நான் என்னுடைய முடித்துக் கொள்கிறேன். யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களோட சம்மேளனம் வந்து ஒரு கட்சிக்கு சார்பாக இருக்குன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது சம்பந்தமாக ஏதாவது அமைச்சரோட பேசப்பட்டது? இல்லை, இது சம்பந்தமாக நாங்கள் பேச இல்லை. கடந்த காலங்களில் நடந்ததை பற்றி நாங்கள் பரிசீலிக்காமல் புது ஆண்டு புதிதாக பிறந்திருக்கு, அதிலே புதிதாக அனைத்து கடற்றொழிலாளர் சமாசங்களையும் கூட்டுறவு சங்கங்களையும் புனரமைப்பு செய்து இந்த கூட்டுறவு கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தான் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோமே ஒழிய கடந்த காலங்களை பற்றி பேசவில்லை. நாங்கள் 25ஆம் ஆண்டு பிறந்திருக்கு, எதிர்கால செயல்பாட்டையும் எதிர்கால இலக்கு நோக்கி தங்கிற கோரிக்கையை தான் கடற்றொழில் அமைச்சரிடம் வச்சிருக்கின்றோம். இந்திய மீனவர்களின் அத்துமுறை தொடர்பாக நான் தனிப்பட்ட முறையில் இந்திய அரசுடன் பேசுவேன் என பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தெரிவித்திருந்தேன். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது தெளிவாக சொல்கின்றேன். இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் 2016ஆம் ஆண்டு உடன்பட்டிருக்கு. இந்த பிரச்சனை, அதாவது இழுவை மடி இலங்கை இந்திய கடலிலே சூழலுக்கு பாதிப்பு தடை செய்ய வேண்டும் என்று. ஆனால் இங்கு பிரச்சனையாக இருக்கிறது, இந்தியாவிலே தமிழ்நாட்டு அரசாங்கம் முயற்சி எடுக்கும் போதுதான் இந்த திருவினை வெற்றியளிக்கும். எங்களுடைய அர்ச்சுனா உட்பட அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் தமிழ்நாட்டுக்கு சென்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவோடும் கலந்துரையாடி, அங்கு மீனவர்களோடும் ஏனைய அரசியல் கட்சிகளோடும் கலந்துரையாடி எங்களுடைய தொப்புள் கொடி உறவை வலுப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டிற்கு இவர்கள் செல்வார்களாக இருந்தால் எங்களுடைய வடக்கு மாகாணத்தை பிரதிபடுத்துகின்ற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினை மிக விரைவாக சுகமாக தீர்க்கும் என்ற நம்பிக்கை கடற்தொழிலாளர்களுக்கு இருக்கின்றது. என்றால் 2 அரசாங்கங்களும் தயாராக இருக்கின்றது. தமிழ்நாடு இதுக்கு ஆதரவாக அல்லது எங்களுக்கு அதாவது வடக்கு கடற்தொழில் மீது தமிழ்நாட்டு அரசாங்கம் கரிசனை காட்டவில்லை. நாங்கள் 3 கடிதத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவிற்கு நல்லெண்ணத்தோடு ஒற்றுமையோடு சகோதரத்துவத்தோடு அனுப்பியிருந்தோம். ஆனால் பதில் தரவில்லை. இருந்தாலும் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளாக நீங்கள் சென்று இந்த பிரச்சனையை தமிழ்நாட்டிலே பேச வேண்டும், தமிழ்நாட்டு முதலமைச்சரை சந்திப்பதன் ஊடாக இது தீர்க்கலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதை அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்ய வேண்டும். அவர்களுக்கு ஆதரவாக நாங்களும் குரல் கொடுப்போம் என்ற செய்திதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு.